நான் ஒரு பாஸ்டரோட வீடியோ பார்த்தேன். ரொம்ப ஃபேமஸான ஒரு பாஸ்டர் தான். நீங்களும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும், 10,000 ரூபாய் தசமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பொதுவெளியிலேயே பேசியிருந்திருப்பார். ஆனால் இங்கே இந்த ஒரு வசனத்தில் பொருட்செல்வத்தால் உங்களுக்கு எந்தவித பயனும் கிடையாது, நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனை அன்பு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருப்பார். அது பிறர் அன்பு பண்ணியதான் இயேசு கிறிஸ்து இங்கே முதன்மைப்படுத்தி சொல்றார். இங்கே என்ன தெரிய வருது? பொருட்செல்வத்தால் நம்ம மீட்பு பெறவே முடியாது. நிலைவாழ்வை எவ்வாறு நம்ம பெற முடியும்? ஃபெய்த், கிரேஸ், ஆக்ஷன். உங்களுக்கு இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கணும். அது மூலயமா உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதே போல உங்களுடைய ஃபெய்த் இருக்கு இல்லையா, உங்கள் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை செயல்களை நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் அது முழுமை அடையுது. ஸோ கத்தோலிக்க திருச்சபை ஃபெய்த் மட்டும் இருந்தால் போதாது, அதை நீங்கள் ஆக்ஷன்ஸ்லையும் வெளிப்படுத்தணும், செயல்களிலும் நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்றத அடித்து சொல்லுது. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றது பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு முரண் பாருங்க. ஒரு பாஸ்டர் அவரோட நன்மைக்காக ஒரு முக்கியமான தியாலஜி, ஒரு இறையியல் உண்மையை உடைச்சு பேசுறாரு. இந்த ஒரு இடத்துல பிறரன்பு பண்ணி ரொம்ப முக்கியம். எதை விட முக்கியம்னா, நீங்க தசம பாகம் கொடுக்கறத விட ரொம்ப முக்கியம் அப்படின்றத இங்க நம்ம பார்க்குறோம்.